ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Jutrm சேனல். நான் உங்கள் தேசிய பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CIA அப்படின்ற அந்த கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ CIA அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ஆக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் வர ஒரு தியரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ சில பேர்த்துக்கு வந்து நான் அந்த CIA அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி வந்து சில பேர்த்துக்கு என்ன வந்துடலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் கேஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுவாங்களே. ஸோ 2 பேரும் ஒரே ஆள்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து அதான் ஸோ அது மாதிரி விஷயம் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு வந்து டாட் வந்துருக்கலாம். ஓகேவா? பட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அது எடுக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் வர ஒரு பேசிக் லெவலான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஒரு தியரிட்டிக்கலான கான்செப்ட். ஓகேவா? ஸோ தியரிட்டிக்கலானா அப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிக்க போகிறீங்க, ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் லெவலான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஃபஸ்ட் டே ஆர் செகண்ட் டே வந்து சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அது பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் CIA அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கலாம். CIA அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் ஆக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா ஸோ உங்கள் கம்பெனிக்கு வர ஒரு விஷயம் ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி பற்றின ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயி ஆர் உங்களை விட்டு அது வெளியில் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அது வந்து கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களை தாண்டி அந்த விஷயம் வந்து வெளியே போகக்கூடாது, அந்த கம்பெனியை விட்டு வெளில போகக்கூடாது. உங்களை கீழே ரொம்ப வேலை பார்க்குற அது மாதிரி அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேயே வந்து சொல்லுவாங்க, இது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியல் விஷயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குவாங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு கீழே இருக்கவங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியக்கூடாது. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியை விட்டு வெளியிலையும் போகக்கூடாது. ஸோ அது மாதிரி விஷயம் ஒன்று இருக்குது. அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற போது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து யார் அட்மினோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது அட்மினா இப்படி ஒரு ஓனர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் அந்த கம்ப்யூட்டரோட ஓனர். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு லேப்டாப் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லேப்டாப் வந்து யார் யூஸ் பண்ணால் நீங்கள் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களை தவிர வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அது தப்பு, ரைட்டா? ஸோ அது வந்து வேறு யாராவது ஆக்சஸ் பண்ணாங்கன்னா ஸோ அது தப்பு. ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸபிலிட்டி, அதான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உங்களோட விஷயத்தை வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ணணும், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அது மாதிரி செக்யூராக வச்சுக்கணும். சப்போஸ் அது மாதிரி செக்யூராக இல்லைனா அது வந்து இன்டெகிரிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் செக்யூராக வச்சுக்கிறதா நம்ம வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் ஆக்சஸபிலிட்டி, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபைல் வேணும் ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 24/7 நீங்கள் வந்து அந்த டீட்டெயில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து கிராஷ் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால உங்கள் கம்ப்யூட்டர் வந்து எரேஸ் ஆகலாம், இல்லைனா தெரியாமல் கைப்பட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து இல்லாமல் போகலாம். ஓகே, ரைட்டா? ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு பேக்கப் டேட்டாவும் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.